ஜீவனுள்ள தேவனே நன்றி. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எஜேக்கியேல் 16வது அதிகாரம் 49, 50 படிங்க. இதோ இதோ கர்வமும் அலங்காரத்தையும் திராட்சத்தையும் நிர்விசாரணமான சங்ககோவுமாகிய இவைகளை உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம் இவைகளை அவளிடத்திலிருந்தே அவள் குமாரர்களிடத்திலிருந்து இருந்தன. சிறமையும் எளிமையுமானோடைய கையை அவள் பலப்படுத்துவதில்லை. போதும் போதும். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனம் படிங்க. ஆதியாகம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீலவானம் பொருந்தி இருந்ததை கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாவையும் அழிக்கும் முன்னே சோமாவுக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம தெரியும், ஏன்னா லோத்து என்ன பண்ணாருன்னா நல்ல இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்து சோதோருக்கு போகிற அந்த ஒளியில் போனார். ஏன்னா அங்கே நல்லா இருந்தது, இடம் பச்சையாக இருந்தது. அந்த இடத்துக்கு அவர் போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் ஆதியாகம் 19வது அதிகாரம் 1லிருந்து 11 வரை நிர்வாசிங்க. ஆதியாகம் 19 1லிருந்து 11 வரை. ஆதியாகம் 19 1ல் இருக்கு. அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியோனுடைய வீட்டுக்கு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ரதத்தாக்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ரதங்களாக்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டில் பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்துக்கு மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர்கள் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நாலு திசையில் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்திலே போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமார்த்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகின்றேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு போதும். இப்போ இது தெரியும், ஏன்னா யார் லோத்து அப்படின்னு சொன்னால் அப்ரஹாமுக்கு அண்ணா மகன் லோத்து. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அப்ரஹாமனை பார்த்து சொல்கிறாரு, இந்த தேசத்தை விட்டு நீ போ அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்ரஹாம் லோத்து அவர் அண்ணன் மகனான லோத்துன்னு கொண்டு கூட்டிகிட்டு அவர் என்னாட போனார். அங்கே போகும்போது அவங்க வேலைக்காரன் அப்ரஹாமோட வேலைக்காரனுக்கும் லோத்தோட வேலைக்காரனுக்கு சண்டை வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்ரஹாம் பார்த்து சொல்கிறாரு, நீயும் நானும் சகோதரனாக இருக்கிறோம், அதனால் உங்களுக்கு எனக்கு மனஸ்தாபங்களை வேண்டாம். உங்களுக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் விருப்பம் இருக்கிறதோ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி லோத்தும் பார்த்து சொல்கிறார். அப்போ லோத்து என்ன பண்ணுறாருன்னா கண்ணுகளை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா சாதோம் கோமேர் அந்த பக்கத்தை பார்க்கும்போது நல்லா பச்சையாக இருக்கிறது. அப்போ அவனை பார்த்தான், இந்த இடத்துக்கு நம்ம போனால் நம்ம மாடுகளை நல்லா புஷ்டியாக சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாதோம் கோமேரை பட்டத்தை தெரிந்து கொண்டார். அப்போ அவங்க அங்கே போனாங்க.
போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவனு போகும்போது 2 தூதர்கள் அங்கே வராங்க. வரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, வாசல் அருகில் ஊர் வாசலில் உக்காருக்க போது அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் வந்து புசிங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஊர் வாசல்லவே நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்கலை. அவர் என்ன சொல்ற, இல்லை எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அப்பங்களெல்லாம் சுட்டு அவங்களுக்கெல்லாம் மரியாதை செய்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள அறியும்படி அவங்கள போய் என்ன பண்ணார், லோத்துவே உங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்க, அவங்கள அறியும்படி அவங்கள அனுப்போம் அப்படின்றாங்க. லோத்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிற 2 குமாரத்தியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க, என் வீட்டுக்கு வந்த அந்த கெஸ்ட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நீ அப்படின்னு சொல்லி லோத்துன்னு என்ன பண்ணுறாங்க, நீ பரதேசியாக வந்த உனக்கு இது மாதிரி அதிகாரம் கொடுத்தவன் யார் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்ப அப்படின்னு சொல்லும்போது இந்த தூதர்களை உள்ளாரே இருந்தே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, வந்த ஜனங்கள் கண்ணுகளெல்லாம் குருட்டாட்டமாக்குறாங்க. குருட்டு அப்படின்னு கடை தெரியாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோத்துக்கு சொல்கிறாரு, சாதோம் கோமேர பட்டத்தை அழிக்கும்படி நான் வந்திருக்கிறேன், ஏன்னா இங்கே பெரிய பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது எந்த பாவம் அப்படின்னு சொல்லி 1வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, எசேக்கியேல் 16வது அதிகாரம் 49-50 அந்த சாதோம கோமேர பட்டத்தில் இருந்த அந்த ஜனங்கள் என்னென்ன பாவங்கள் செஞ்சாங்க, அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, தேவன் அழித்தார் அப்படின்னு சொல்லி அந்த 2 வசனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னொரு வாட்டி தெளிவாக நீர் படிச்சு பாருங்க, தெளிவாக போறீங்க. அது இதோ கர்வமும் ஒன்று மெதுவா இதோ என்ன பண்றாங்க அவங்க சாதோம் கோமேர பட்டத்தை கர்வம் வந்தது அவங்களுக்கு. என்ன கர்வம், யாரும் எனக்கு கேட்குறவங்க இல்லை, ஒன்றும் இது எது வேணாலும் செய்யலாம், எந்த தேவனும் நமக்கு இல்லை, கர்வம். அப்புறம் ஆகார திராட்சியும் நிர்விசாரணைமான சங்காகோபம் உள்ள ஆகிய இவைகளே, கர்வமும் அகங்காரமும் திராட்சை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்குறோம் என்னன்னா, சாப்பாடு நல்லா அகங்காரம் ஒன்று, கர்வம் ஒன்று, நல்லா சாப்பாடு சாப்பிட்றது, தின்றது, எது வேணாலும் செய்கிறது, எப்படி வேணாலும் செய்கிறது, எங்கே வேணாலும் போகிறது, எந்த மனைவி எந்த பொண்டாட்டி, ஆணுக்கானு பெண்ணுக்கு பெண்ணு விபச்சாரங்கள் செய்கிறது. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சாதாரண கோமேர பட்டத்தில் நடந்து கொண்டாங்க. 3வது நாங்கள் பார்க்குறோம் நிர்விசாரணை, சங்கோபம், நிர்விசாரணை, கேர்லெஸ், சங்கோபம். ஏன்னா இதுவே சரி கேர்லெஸ், என்னதான் எடுக்க போகுது, நம்ம எப்படி இருந்தால் யார் கேட்க போகிறாங்க, யார் தேவனு நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்கிறாங்க. நிர்விசாரணை, கோபங்கள், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபம், சங்கோபம், இது மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணாங்கன்னா பண்ணி கொண்டு இருந்தாங்க. அது இன்னொன்று, யாழை திக்கேற்ற விதங்களை உதவி செய்ய மாட்டாங்க பாருங்க. சிறுமையும் எளிமையுமானவர்களினே கை பலப்படுத்தவில்லை, யாழைப்பட்டவங்களுக்கு உதவி செய்யல, கேர்லெஸ்ஸாக இவங்க பாட்டுக்கு இவங்க இருக்கிறது, கேட்கறது காலம் கிடையாது, எல்லாரும் அந்த மாதிரியே. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா தேவனை பார்த்தாரு. இன்னொரு காரியம் பாருங்க, தங்களை தாங்களே உயர்த்துகிறார்கள். அவர் என்ன பண்றாரு, தங்களை தாங்களே உயர்த்துறது. அது எப்படி சொல்றது, தங்களை தாங்களே உயர்த்துறது, தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது, தங்களை தாங்களே புகழுகிறது, பெருமை. அது பெருமை கூட இருக்குது, தங்களை தாங்களே புகழுது. இப்படியெல்லாம் என்ன, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் அவங்க செய்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 6வது பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானதையே செய்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணாரு, அருவருப்பான காரியங்கள். கர்த்தர் இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்காக நான் ஒரு கீழ்ப்படினோம், இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி தான் நம்ம குடும்பம் இருக்கணும், இப்படி தான் நம்ம பிள்ளைங்கள் இப்படி தான் இருக்கணும், கீழ்ப்படினோம் அன்றது. நான் அதை தியானிக்கும் போது பார்த்தேன், குழந்தைகளோ வாலிபர்களோ முதியவர்களோ யாரும் அப்படி இல்லையா. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள் கூட யாரும் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளைங்கள் இப்படி கெட்ட வழியில் போகிறாங்களே, நம்ம கட்டிக்கணும், நம்ம அவங்களுக்கு தேவனை பற்றி சொல்லி கொடுக்கணும், அவங்க அழிவுக்குள்ளே போகிறாங்களே, அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட யாருமே இல்லை. சாதவங்க வேறு பட்டத்தில் ஆண்டவர் பார்த்தாரு, நேராக யார்கிட்ட வந்தார், ஆதியாகமம் 18:31 படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 18:31-32 படிங்க.
அப்பொழுது ம் அவன் இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தான். ஆண்டவரோட பேச துணிந்தான். 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலே எத்தனை பேர்? என்றான். 20 ஆ 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலே காணப்பட்டாலே என்றான். ஆ அதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆமா. அப்புறம் அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆமென். போதும் போதும். ஹல்லேலூயா. அப்போ யார்கிட்ட வர்றாரு? இதெல்லாம் இப்படி நடக்கிறது, இது பாவங்களெல்லாம் என்ன பண்ணுது பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர். யார்கிட்ட போனால் இது சரி போகும் அப்படின்னு அப்ரஹாம் கிட்டே வர்றாரு. அப்ரஹாம் கிட்டே வந்து சொல்கிறாரு, சாதோம் கோபேர பட்டத்தை நான் அழிக்க போகிறேன், ஏன்னா பாவங்களை பெருக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம், என் தேவன் எங்களை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பயம். எங்கள் அண்ணன் பையனும் என்ன பண்ணுறாங்க, லோத்து சாதோம் கோபேரத்தில் பட்டத்தில் இருக்கிறான், ஆனால் அவர் அழிஞ்சு போகக்கூடாது, ஆனால் நாங்கள் வாதாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னார், ஆண்டவரே 20 நீதிமான்கள் இருந்தா, 10 நீதிமான்கள் இருந்தா, 5 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அப்போ அவர் சொல்கிறார், இல்லை அழிக்க மாட்டேன். அப்போ அங்கே என்ன, ஒரு 10 நீதிமான்கள் கூட இல்லை. அப்போ பார்த்தாரு, ஆபிரகாம் திரும்பி போயிட்டார். அதே போல் நம்ம தேசம் அழியாமல் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தேசத்தில் நீதிமான்கள் இருக்கிறாங்க. நம்ம தேசத்தில் ஜெபிக்கிற நீதிமான்கள் இருக்கிறனாலே தான் நம்ம தேசம் அழியாமல் இருக்கிறது. ராத்திரி பகலு அவங்க என்ன பண்ணாங்க, புசியாமல் குடியாமல் ஓடி ஓடி ஊழி செய்து கொண்டு இருக்கிற நீதிமான்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறனாலே தான் நாம் முன்ன உயிரோடு இருக்கிறோம். எத்தனோ பேர் என்ன பண்ணுறாங்களன்னா, வீடுகளாகவே லேடிஸு வீட்டிலவே இருந்து தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, அதிகாரிகளுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்களா, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட நீதிமான்கள் நம்ம தேசத்தில் இருந்தனாலே தான் நம்ம அழியாமல் இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம தேசம் என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதுபோல தான் நம்ம தேசத்தில் நீதிமான் இருக்கிறதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம தேவனை ஆசீர்வதித்து நம்ம தேசத்தை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிற நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்மள நீதிமான்களை சொன்ன தேவன் ஒத்துக்க மாட்டாரு, ஆனால் அதுக்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற நீதிமான்கள் இருக்கிறாங்க. இரவு பகலும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. உபவாசம் இருந்து தேவன பாதத்தில் மன்றாடி கொண்டு இருக்கிறாங்க. தேவன பாதத்தை பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம போல மாயமான வாழ்க்கை, மாயமான ஜெபம், மாயமான விசுவாசமா இல்லை அவங்களுக்கு. அவள் பூர்ண ஹிருதயத்தோட தேவனுக்காக, தேசத்துக்காக மன்றாடி கொண்டு இருக்கிறாங்க. தேவனோட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அதனாலே தான் நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோன்ற காரணம் என்னன்னா, நம்ம தேசத்தில் இருக்கிற நீதிமான்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அதனால தான் அந்த சாதமுக வேறு பட்டம் அழிவு வந்தது. அதனால தான் இப்போ நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 2வது வசனத்தில் என்ன சொல்றார் ஆண்டவர், அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக, எல்லா மனுஷர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திர பலிங்க செலுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, உபாசிருங்க, மன்றாடுங்க, காலில் எழுங்க, ஜெபிங்க. ஏன் ஜெபிக்க சொல்றாரு? ஆனா சாதோம் கோமேர் பட்டத்துக்கு வந்த அழிவு நம்ம தேசத்துக்கு, நம்ம குடும்பங்களுக்கு வரக்கூடாது. 2வதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள், கடைசி காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தீர்க்கதர்சிகள் மூலமா கடைசி காலத்தில் பூகம்பமோ, சுனாமி, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பஞ்சங்களும் உபத்திரங்களும் கொள்ளை நோய்களும் இதெல்லாம் வருமா வராதா? ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் லூக்கா 13வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. லூக்கா 25-26, மத்தியா 25-26 படித்து பாருங்க. அதில் நீங்கள் என்ன சொல்ல, ஜக்கரியா, இந்த சின்ன புஸ்தகங்கள்ல தேவன் பார்த்துருக்கிற ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உபாசிருங்க, அழிவுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் நெத்தில முத்திரை போடு, இந்த உலகத்தை அழிக்கிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் அழிக்காதே,
என்ன பண்ணு, நான் இப்போ என்ன பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணுங்க, அவங்க யார் யார் ஜெபிக்கிறாங்களோ பாரு, அவங்க நெத்தியில் என்ன பண்ண, முத்திரை போடு, அவங்கள அழிக்காதே. கோதுமை கிளை எல்லாம் பண்ணி வளர செய். நீ கிளை அறுக்கும்போது கோதுமை கூட நீ என்ன பண்ணு, சேதப்படுத்துவே. அதனால 2 வளரட்டும். அறுப்பு காலம் வரும், அறுக்கிறவர் வருவார். அது கோதுமையெல்லாம் தப்பித்துட்டு கிளைகள் எல்லாம் அறுத்து பிடுங்கி எங்கே போடுறாரு, அக்கினில போடுறாரு. அல்லேலூயா. அதனால நம்ம தேசம் அழியாமல் இருக்கிற காரணம் பரிசுத்தவான்கள் இருந்ததுனால, அது இருக்கிறதுனால தான். அதுபோல் நம்ம மாறணும். செத்துரு விட மாட்டா, ஆனால் அவன் தலை நம்ம நசுக்கிறவங்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், என்ன சொன்னாருன்னா, கோலாருக்கு பெங்களூருக்கு வர இடத்துல ஒரு மலை இருக்கிறதா. அந்த மலை ரொம்ப பெருசாக இருக்குதா. அந்த மலை மேலே ஒரு ஜெண்டா தொங்கி கொண்டிருக்குமா. அப்போ ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, அந்த கல்களை மேலே ஆண்டவரோட வசனங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி போனாரா. போய் அந்த கல்களை மேலே என்ன பண்ண, ஆண்டவரோட வசனங்களை எழுதினாரா. ஒரு சின்ன மேலே போக முடியல அவரால். ஒரு சின்ன பையன் கீழே நின்றுட்டு இருந்தானா. அவனு கேட்டாரா, அந்த பையனு கேட்டாரா, எப்போ மேலே ஜெண்டை தொங்குதே, அங்கே யார் இருக்கிறாங்க, கிராமம் இருக்குதா, எல்லாம் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, இல்லை அங்கே ஒரு சன்னாசி இருக்கிறான். அவர் குகையில் என்ன பண்ணியிருக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அன்னைக்கு அங்கே யாராவது போனாங்கன்னா செபிச்சிடுவான். அதனால் அங்கே ஜனங்களை போகிறதுக்கு பயப்படுறாங்க, யாரும் போகிறதில்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வாஞ்சை வந்தது, எப்படியாவது போய் அந்த சன்னாசியை நம்ம சந்திக்கணும், அது என்னதான் நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா, போனாரா. போயிட்டு ஐயா ஐயா ஐயான்னு 3 வாட்டி கூப்பிட்டாரா. அவர் என்ன பண்ணல, வரல. 4வது வாட்டி ஐயா அப்படின்னா, அப்போது யார் நீ அப்படின்னு சொல்லி அந்த குகையில் இருந்த ஒரு சத்தம் வந்ததா. அவர் சொன்னாரா, ஐயா இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்க அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்தாரா, வா வந்து உக்காரு அப்படின்னாரா. அப்போ அவர் சொன்னாரா, நான் தேவன் யாருன்னு சொல்லி நான் பார்க்க வந்திருக்கிறேன். எத்தனை வருஷம், 14 வருஷமாக என்ன சொன்னாங்க. 14 வருஷமாக இந்த குகையிலவே நான் உட்காந்து ஜபிச்சிட்ருக்கிறேன். யார் உண்மையில் தேவன் எனக்கு தெரியாது. எந்த தேவனு உண்மையில் தேவன் அவர் எனக்கு கூட பேசினதுக்காக நான் ஜபிச்சிட்ருக்கிறேன். அப்போ அவர் சொன்னாரா, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் ஒருத்தரையா தேவன் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணார், ஆண்டவரை பற்றி எல்லாம் சொல்லும்போது, கர்த்தரே தேவனா எனக்கு இத்தனை நாள் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரா, பேசிக்கொண்டு இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் அந்த இடத்துல இறங்கினாரா. இறங்கி பரிசுத்தாவியானவர் நிரம்பி, நானே கர்த்தர் வேறு தேவன் இல்லைன்னு சொல்லி அந்த சன்னாச்சி கூட பேசினாரா. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணார், அவர் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன்னு சொன்னார். அதுபோல் இந்த மாதிரி எத்தனோ பேர் தேவனுக்காக யார் தேவன்னு தெரியாம ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே போல தேவன் யாருன்னு தெரிஞ்சு ஜெபிக்கிற ஜெப வீரர்களும் இருக்கிறாங்க. அதுக்காக அந்த ஜெபிக்கிறவங்க இருக்கிறனால தான் நாம் தேசம் அழியாம இருக்கிறது. நாம் அழியாம இருக்கிற காரணம் என்னன்னா, பரிசுத்தவான்கள் இருக்கிறனால தான் நாம் அழியாம இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் அவங்களுக்காக நம்ம எப்பொழுது ஜெபிக்கிறவங்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால சரி, இப்போ நிர்விசாரணை, சங்கோபங்கள், சிறுமைப்பட்டவங்களுக்கும் எளியவர்களுக்கும் அவர் என்ன பண்ணல, எதுவும் உதவி செய்யல. அஞ்சவதாக தங்களை உயர்த்தினார்கள். நெபுக்தநேச்சர் நம்ம பார்க்குறோம், என்ன பண்ணார், அவர் தன்னே உயர்த்தினார். போய் மாடி மேலே நின்றுட்டு பாபிலோன்னு பார்த்து சொன்னார், இந்த பாபிலோனெல்லாம் நான் கட்டினதே. ஒரு பெருமை வந்தது அவருக்கு, உயர்த்தினார். பரலோகத்தில் இருந்த ஒரு வார்த்தை வந்தது, நெபுக்தநேச்சரே நீ என்ன பண்ணுற, மாடுகள் திங்குற பிள்ளை நீ தின்ற. 7 வருஷம் என்ன பண்ணுற, தானியெல்லாம் இருக்குது அவசரம், 7 வருஷம் நீ என்ன பண்ணுற, மாடுகளை போல நகைகள் வரும், பில்லு திம்பே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கிருந்து என்ன பண்ணார், ஒரு வார்த்தை சொன்னார்.
அதே போல் நெபுக்தநேச்சர் என்ன பண்ணார், மாடு போல் 7 வருஷம் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பெருமை நம்மளுக்கு வரும்போதே தேவன் அடிச்சிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவதாக, கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை அவர் செய்தார்கள். இப்போ எஜேக்கியேலை நீங்கள் எது நான் இந்த சொல்லிட்டு இருக்கிறேன்னா, எஜேக்கியேல் 16வது அதிகாரம் 49 50 வசனம் நீ பார்க்கும்போது இந்த காரியங்களெல்லாம் இருக்கிறது. எதுக்காக சாதோம் கோமேர பட்டணத்தை அழிவு வந்தது அப்படின்னா, இந்த காரியங்களெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்ததுனாலே தான் சாதோம் கோமேர பட்டணத்துக்கு அழிவு வந்தது. ஆண்டவர் கீழ்ப்படியாமை அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு இருந்ததுனால தான் அழிவு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க, 13வது அதிகாரம். இது பார்த்தீங்களா? இல்லை, 13வது அதிகாரத்தில் 26 29 படிங்க. 26 படிங்க ஃபஸ்ட்டு. 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. ஒன்றில் இல்லை, 13 1 26 இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கரெக்டு. 19 26 படிங்க. ஆதியாகமம் 19 26. உப்பு தூண் ஆனால். அப்புறம் 29 விடிய காலத்தில் தேவன் அந்த சம பூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத் குடியிருந்த பட்டணங்களையும் தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பித்து போகும்படி அனுப்பிவிட்டார். போதும். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால என்ன ஆச்சுன்னா, சாதோம் கோமேர பட்டணத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, லோத்துக்கு சொல்கிறாரு, அழிக்க போகிறேன் நான், உங்கள் மனைவி உங்கள் குமாரத்திகளை நீ கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பட்டணம் அதெல்லாம் அடிக்க போகிறாரு, அதனால நம்ம என்ன, நீங்கள் வாங்க நம்ம இந்த பட்டத்தை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மகங்களுக்கு மருமகங்களுக்கு சொல்லும்போது அவங்க நிர்விசாரணை செய்தார்கள்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு கேட்கல. ஐயா நீ என்ன சொல்கிற, அதை நோவா கப்பல் கட்டும் போது எப்படி கேர்லெஸ்ஸாக பேசுனாங்களோ அது போல தான் அவங்க என்ன பண்ண கேட்கல. கேட்காம இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஆண்டவர் இது தூதர்களை என்ன பண்ணுறாரு, கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போகும்போது சொல்கிறாரு, நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க, பின்னிட்டு திரும்பி பார்க்காதீங்க அப்படின்றாரு. மனைவி என்ன ஆகுதுன்னா, பின்னிட்டு திரும்பி பார்க்குறா, உப்பு தூண் ஆகிடுறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். திரும்பி பார்க்கும்போது அவள் என்ன பண்ண, உப்பு தூண் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அவள் எதுக்கு திரும்பி பார்த்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லி கூட திரும்பி பார்த்துருக்குறேன் பாருங்களேன். அப்போ அப்படின்னா அவளுக்கு என்ன ஆசை இருந்தது, ஐயோ வீடு விட்டுட்டு போகிறோமே, ஊர் விட்டுட்டு போகிறோமே, அந்த வீட்டில் நகை இருந்துச்சு, அந்த வீட்டில் தங்கம் இருந்துச்சு, என்னவோ தெரியாது. ஆனால் என்ன பண்ணா, இப்படி திரும்பி பார்த்தா ஒப்புதன் ஆகிட்டா. அதனால இந்த ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களுக்கு நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. ஆண்டவர் சொன்ன காரியங்களெல்லாம் நம்ம கண்ணை ஓட்டிட்டு நம்ம நம்பணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண பழிக்க முடியும் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். உபாகம் 29 23 வாசிச்சு பாருங்க. உபாகம் 29 23. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரமத்தினாலும் சோதோமும் கோமோவையும் ஆத்மாவையும் செபேயோமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களிலெல்லாம் விதைப்பும் விளையும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு போதும். ஏன்னா என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கிரகாராதனை செய்து கொண்டு, அதுக்கு முன்னாடி வசனங்களில் பார்த்தீங்கன்னா, விக்கிரகாராதனை செய்து கொண்டு தேவனை வேதனைப்படுத்தி கொண்டு துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறனாலே அவர் என்ன பண்ணா, மோசைக்கிட்டே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, சாதோம் கோமேர பட்டணத்தை எப்படி அழிவு வந்ததோ அது போல் என்ன பண்ண அழிக்கிறேன்றார். கீழ்ப்படியாததுனால கீழ்ப்படி மாட்டேன்றாங்க. தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படி மாட்டேன்றாங்களா? அதனால தான் சொல்கிறார், காதோம் கோமேர பட்டணத்தை எப்படி அழிக்கிறேன் கழிந்ததோ அப்படி நான் அழிக்கிறேன்றாரு. எரேமியா 23:14 வாசிச்சு பாருங்க. எரேமியா 23:14 வாசிங்க.
எருசலேமின் தீர்க்கதரிசிகளும் ஆ திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கின்றேன். ஆ விபச்சாரம் பண்ணி விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லோரும் எனக்கு சோதோமை போலவும் அதன் குடிகள் கோமோவை போலவும் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. போதும். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா ஜனங்கள் என்ன பண்றது இல்லைன்னா பொல்லா போட்டு திருக மாட்டாங்க. அதனால இந்த தேவனோட கோபாகின்னு வருது பாருங்க. எங்கே பார்த்தாலும் சோதோமும் கோமேருன்னு எதுக்கு வருது அப்படின்னா, அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது சோதோமும் கோமேரத்தில் இருந்த பாவங்கள் எங்கேயுமே இல்லை. சோதோம் கோமேரத்து மேலே தேவனோட கோபாகின் இருந்தது போல எங்கேயும் இல்லை. தேவன் எல்லாம் என்ன பண்ணாரு? தேவன் சிருஷ்டித்தாரு, உருவாக்குனாரு, மனுஷர் எல்லாம் உருவாக்கினார். ஆனால் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தேவனோட கோபாகினி வந்து சோதோம் கோமேர பட்டத்தை அழித்தார். அதனால தான் எல்லா புஸ்தகங்களை நீங்கள் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது எங்கே பாருங்கள் சோதோம் கோமேர போகிற அழிவு வரும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் எங்கே கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா சோதோம் கோமேர போல அழிவீர்கள். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், அவங்க என்ன பண்ணாங்க? நிர்விசாரமாக அவர்கள் கர்வமாக இருந்தார்கள். ரெண்டாவது அகங்காரிகளாய் திராட்சை உள்ளவர்களாக இருந்தார். மூணாவதாக நிர்விசாரமான சங்கோபங்களாக இருந்தார்கள். நாலாவதாக சிறுமையும் எளிமையானவர்கள் கையிலே பலப்படுத்தவில்லை. அஞ்சாவதாக தங்களை உயர்த்தினார்கள். ஆறாவதாக கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல் லூக்கா 17வது அதிகாரம் 26 28 வரை வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலே நடக்கும். நோவா பேழைக்கு பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரயாசம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. ஜலப்பிரவாயம் வந்து எல்லாரும் வந்து அழித்து கொண்டு போனது. லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நாட்டார்கள், கட்டினார்கள். ஆமா, என்னன்னா நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனோட காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜனங்கள் குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் வாங்கினார்கள். அவர் என்ன பண்ணி என்னென்ன காரியங்களை செய்யணுமோ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவனை தேடுறவங்களுக்கு உணர்வு உள்ளவர் உண்டோன்னு சொல்லி பரலோகத்திலிருந்து கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் யாரும் இல்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால தான் என்ன பண்ண அழுவு வந்தது. அதே போல் மறுபடி தேவகுமாரன் வர்றான். இந்த காலத்தில் கூட ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. ஆனால் கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அது சங்கீதம் 73:8 12 வரை நீங்கள் வாசிச்சு பாருங்க. கொஞ்சம் வாசிங்க போதும். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தவாய் பெருமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தாங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். ஆமென். கண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரங்கிறது. ஆமென். போதும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பாசுங்க. அதை நீங்கள் பார்க்கும் போது ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? சரி, இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவனை தேடலாம், தேவனுக்காக நான் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே. என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லா காரியங்களும் என்னென்ன காரியங்கள் நம்ம செய்கிறோம் அது இன்னும் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். சரி, தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இது நம்ம கீழ்படணும், இது செய்யணும்னு சொல்லி யார் இருக்கிறாங்க அப்படின்னா யாருமே இல்லை சொல்லணும்னா. அல்லேலூயா. அதிலே தான் தேவன் சொல்லியிருக்க நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன காலத்தில் நடக்கிறார் என்று அநேக இடங்களில் தேவனை தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும்னா கடைசி காலத்தில் இந்த பெருமை, ஆடம்பரங்களும், இச்சைகளும், எரிச்சலும், கோபங்களும், கர்வங்களும், நிர்விசாரங்களும் இல்லாமல் தேவனுக்காக நம்ம வாழும்போது, கர்த்தர் வரும்போது, கர்த்தருடைய கோபாக்னி வரும்போது, தேவனை சொல்லிய காரியங்களெல்லாம் நடக்கும்போது
நம்ம தப்பிக்கணும்னா நம்ம ஜெபம் பண்றவங்களாக, ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக நம்ம இருக்கும்போது தான் நமக்கு தேவன் என்ன பண்ண தப்பிக்கிற தேவனாக இருக்கிறான். எஜேக்கியேல சொன்னது போல ஜெபிக்கிறவங்களுக்கு நெத்தில முத்திரை போடுங்கள் அப்படின்னு சொல்றது போல நம்ம என்ன பண்ண ஜெபிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். அந்த அழிவு காலத்தில், உபத்திர காலத்தில் நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஜெபிக்கிறவங்களாக, கற்பனையில் படி நடக்கிறவங்களாக, வசனங்களை கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக, தேவன் சொன்னிருக்கிற காரியங்களை செய்கிறவங்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ இன்னொன்று, தேவன் எப்படி வருவார் நம்ம பார்க்குறோம். வேதத்துலலாம் நம்ம படிக்கிறோம் எப்படி வருவார். எத்தனை வருஷம் உபத்திர காலம் இருக்குது? 7 வருஷம் உபத்திர காலம் இருக்குது. 3 வருஷம் உபத்திர காலம், 3 வருஷம் மகா உபத்திர காலம் இருக்கிறது. அந்த உபத்திர காலம் வருமா? தேவனோட வருகை வருமா? சொல்லியிருக்கிறதெல்லாம் நடக்குமா? நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு. நாம் ஆயுதமா இருக்கிறோமா? சொல்லுங்க, ஆயுதமா இருக்கிறோமா? நாம் என்ன பண்ணணும்? ஆயுதப்படணும். இன்னும் நம்ம ஆயுதப்படணும். நம்ம யாரும் பரிசுத்தவான்களை நம்ம சொல்ல முடியாது. இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதியாக இருக்கிறவன் இன்னும் அநீதியாக இருக்கட்டும். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் தேவனை தேடுறவங்களாக நாம் இருக்கணும். கடைசி காலத்தில் பிசாசி யார் விழுங்கலாமோ அப்படின்னு சொல்லி வகை தேடி கொண்டிருப்பான். சங்கீதம் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் என்ன செத்ரு இவனை மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லாதபடி என் கண்கள் தெளிவாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது ஜெபித்தது போல நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே என் கண்கள் தெளிவாக்குங்க, நான் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. மேரி ஒரு ஜபத்தில் காலையில் ஒன்று ஜபத்தில் ஜெபிப்பா. நீதிமொழிகள்லாம் இருக்கா. தூங்குறவன் என்ன மது? தூங்குறவன் என்ன பண்ணும்? சோம்பேறியே கை மடங்கி படித்து கொண்டிராது அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தில் இருக்கிற நீதிமொழிகள் 17 வாசிங்க. நீதிமொழிகள் 17 வாசிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமொழி யாரை எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 17வது அதிகாரம். சண்டை போட்டு கொண்டீரியா? அதே மாதிரி அது இல்லைம்மா 17. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? எடுக்க முடியாது. சரி விட்டுடுங்க, அதை விட்டுடுங்க. 2 பேதுரு போடுங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 2:5. சரி விடுங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு நிதிரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும். எப்படி வருமா? வழிபோக்கனை போலவும். தரித்திரம் வழிபோக்கனை போலவும், தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுத பணிகளை போலவும் வரும். ஆமென். அந்த தரித்திரம் வழிக்கு போக்கனை போல வரணுமா? அந்த தரித்திரத்தை நம்ம துரத்தணுமா? என்ன பண்ணணும்? நம்ம தூக்கி கொண்டே இருக்கிறோன்னா பிசாசி வந்து என்ன பண்ண? தூங்க வைப்பா. தூக்கு விட்டு எலும்பு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. தூங்குனது போதும், ஆண்டவர் வருவார். அதுக்கு ஆயுதமாயிரு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 2வது வசனம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பிவிடாமல் நீதியை பிரசங்கித்தனமாகிய நோவா முதலான 8 பேரையும் காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாசத்தை வரப்பண்ணி சோதம் கோமம் என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அக்கினிக்கு உள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டித்தமாக வைத்து. அவபக்தியா இருக்கிறவர்களுக்கு என்ன பண்றா? அவபக்தியா இருக்கிறவங்களுக்கு
திருஷ்டமாக வைத்து ஆ அக்கிரமக்காரருக்குள் அக்கிரமக்காரர்களுடைய விசாரமா இருக்கையிலே இருக்கையில் அவர்களுக்கு காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு 9 வாசிங்க, அதே போல 9 வாசிங்க, 9வது வசனம். தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளவராக்க நியாயம் தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கின்றார். ஆமா, நியாயம் தீர்க்க அந்த வசனம் என்னோட தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்கு உள்ளவராக்க நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன பண்ணணும்னா சாதோம் கோமேர் பட்டத்து மேலே தேவனோட கோபாகினி வராது போல நம்ம குடும்பங்களை மேலே நம்ம மேலே தேவனோட கோபாகினி வராதபடி நம்ம தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவன பாதத்தில் அவர் பாதத்தை பிடித்து நம் மன்றாடுகள் அவர்களாக நம்ம இருக்கணும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்து கொண்டு 2 பக்கம் உலகமும் வேணும் தேவனும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழும்போது கண்டிப்பாக தேவனோட கோபாகன்னு நம்ம குடும்பங்களில் வரும். அப்படி வராதபடி தேவன பாதத்தை நம்ம பிடிச்சி கேட்குறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுப்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லி